வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம சாஸ்திரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பதத்தை ஃபுல்லாக பார்த்தோம். 15 ஸ்லோகங்கள், அதாவது 15 வீதத்தை பார்த்துட்டோம். இன்று ஒரு 15 வீதம் பார்ப்போம். நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லி தரது தான் சாஸ்திரம். நமக்கு எது எது தெரியலையோ, நம்ம எதனா செஞ்சால் நமக்கு நல்லது நடக்குமோ, இது யாரும் நமக்கு சொல்லித்தரல. அதனால சாஸ்திரம் பகவானோட ஆணையாக நமக்கு குறிப்பிடுகிறது. இதிலிருந்து நமக்கு எது எதெல்லாம் நன்மையோ அதை எடுத்து நம்ம நன்மையாக பயன்படுத்திக்கலாம். இது எதெல்லாம் செஞ்சு நமக்கு லாபம் கிடைக்குன்னா அதை நம்ம எடுத்து செஞ்சு நம்ம லாபமும் அடையலாம். வாங்க மீதி இருக்கிற பதங்களை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னம், தண்ணீர், ஆடை, எள், நெய், பசு, மண், பொன் தருவதை விட வேத பொருள் அறிவிப்பது, கல்வி அறிவிப்பது சிறந்தது. எது கருதி தானம் செய்யப்படுமோ அது அக்கோரிக்கையை நிறைவேற்றும். நம்ம ஏதாவது ஒரு பலனை கருதி ஒரு தானம் நம்ம பண்றோம்னு வைங்களேன், அந்த கோரிக்கையை கட்டாயம் அந்த தானம் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பொது தர்மம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. அவங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அன்னம், தண்ணீர், ஆடை, எள், நெய், பசு, மண், பொன் தருவதை விட, இதையெல்லாம் தருவதை விட ஒருவனுக்கு கல்வி கொடுத்தா அது மிகவும் சிறப்பானது. அதனால் அவன் வாழ்நாள் முழுதும் மேலோங்க வசதியாக இருக்கும் என்பதனால் கல்வி அறிவே மிகவும் சிறந்தது என்பதை இந்த பதம் சுட்டி காட்டுகிறது. பூமி நூல், நிமித்த நூல், சகுன சாஸ்திரம், மருத்துவம், ஜோதிடம் ஆகியவற்றை போதித்து அதற்கு ஊதியம் பெறக்கூடாது. மனு சாஸ்திரம் என்ன சொல்லுது பாருங்க. சகுன சாஸ்திரம் என்ற நூலை ஒருவனுக்கு போதித்து அதுக்கு ஊதியம் பெறக்கூடாது. மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த பிறகு ஊதியம் பெறக்கூடாது. ஜோதிடத்தை ஒருத்தவனுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு ஊதியம் பெறக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேது. பல கோடி ரூபாய் போகுது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவம் ஒருத்தவனுக்கு கற்றுக் கொடுத்து ஊதியமே பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனு தர்மம் சொல்லுது. ரெண்டாவது, ஜோதிடமும் ஒருத்தவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஊதியம் பெறக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க மருத்துவத்துக்கு ஊதியம் கோடிக்கணக்கில் போகுது, ஜோதிடத்துக்கு கற்றுக் கொடுத்ததுக்கும் இங்க ஊதியம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இமைகளில் மயிர்ச்செறி உள்ள பெண் அதிர்ஷ்டக்காரி ஆவாள். அவளை திருமணம் செய்து கொள்பவன் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவான். ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறுவது பாருங்க. இமைகளில் அதிகமான முடி இருக்குல்ல, அந்த மாதிரி பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டக்காரங்களாம். அந்த மாதிரி முடி உள்ள பெண்ணை திருமணம் செய்பவன் மிகவும் சகல சௌபாக்கியத்தோட வாழ்வான்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணம் கூறுகிறது. கோலம், இரட்டை இழை கோலங்கள் தான் போட வேண்டும். அசுப காரியங்களுக்குத்தான் 1 அல்லது 3 இழைகள் கோலங்கள் போடலாம். கோல சாஸ்திரம் கூறுது பாருங்க. இது பெண்களுக்கான பதில் தான். என்ன சொல்றாங்கன்னா, இரட்டை இழையில வரதான் கோலம் நல்லதுக்கு பயன்படும். அசுப காரியங்களுக்கு தான் ஒற்றை இழை, 3 இழை எல்லாம் போடுவாங்க. அதனால நல்ல காரியங்களுக்கு இரட்டை இழையில கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் படுக்கை விட்டு எழும்போது காகம் கத்தினால் நினைத்து செல்லும் காரியம் வெற்றி அடையும். காக சாஸ்திரம். இது பாருங்க, நம்ம படுத்து தூங்கிட்டு காலையில எழும்பொழுது காக்கை கத்தினால் நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போறோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு காக சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. உப்பை அதிகமாக சேர்த்தால் உடலுக்கு கேடு, உப்பை சேர்க்காவிட்டால் மூளைக்கு கேடு. வைத்திய சாஸ்திரம். இங்க பாருங்க, உப்பு போடாமலும் சாப்பிடக்கூடாது, உப்பு அதிகமாக போட்டும் சாப்பிடக்கூடாது. உப்பு அதிகமாக போட்டால் உடலுக்கு கேடு, உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் மூளைக்கு கேடா. அதனால எப்போதும் சமமான அளவு நம்ம உப்பை பயன்படுத்தணும். வைத்திய சாஸ்திரம் கூறுகிறது. கோலம் அழகாகவும் கவர்ச்சியாகவும் அமைவது நல்ல சகுனமாகும். இதனால் மூதேவி வீட்டை நெருங்க அஞ்சுவாள். கோல சாஸ்திரம். இது பாருங்க, கோல சாஸ்திரம் கூறுகிறது. நம்ம இப்போ நிறைய பேர் வீட்டில் ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கோலம் போடுறாங்க. இப்படி ஒரு 4 கோடு, இப்படி ஒரு 4 கோடு இழுத்து அப்படின்னா கோல சாஸ்திரத்தைப்படி போடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் நம்ம கோலம் அழகாக போடும்பொழுது மூதேவி அந்த வீட்டுக்குள்ள வருவதற்காக அஞ்சுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு வீட்டோட கோலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்ல அழகா கோலம் போடுங்க. நீதி, நேர்மை, தூய்மை ஆகியவற்றின் சின்னம் கொக்கு. நீதி நேர்மையோடு வாழ விரும்புவோர் தங்களது அறைகளில் கொக்கு ஓவியம் வரைந்து வைத்தால் இந்த தன்மைகள் தானே வரும். நிறைய பேர் பாருங்க, நான் நியாயம், நீதி, நேர்மை இப்படிப்பட்ட வழியில தான் போவேன், நான் வழி தவற மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க அறையில கொக்குகளோட ஓவியத்தை வச்சா அந்த குணம் மாறாம அப்படியே அவங்க கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஓவிய சாஸ்திரம் கூறுகிறது. கனவில் தாய், தந்தை, குரு, பெரியோர்களை கண்டால் அபிவிருத்தி உண்டாகும்.
பார்த்தீங்களா? நம்முடைய கனவுல நம்மளுடைய பித்ருக்களான தாய், தந்தையர், குரு இவங்கெல்லாம் கண்டா நமக்கு அபிவிருத்தி, அதாவது பொருளோ சரி, குழந்தையோ சரி, நிலமோ சரி, ஏதாவது ஒன்று அபிவிருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூறுகிறது. இதை கூறுவது கனவு சாஸ்திரம். குத்து விளக்கு ஒரு முகம் ஏற்றினால் மத்தியம பலன் கிடைக்கும். ஸ்ரீ காரணம். குத்து விளக்கு ஒரே ஒரு பக்கம் சில பேர் ஏற்றுவாங்கல்ல, அந்த பலன் அப்படி ஏற்றுனா மத்தியமமான அதான சாதாரணமான பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ காரணம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. ஆண்கள் குப்புறப்படுத்தும், பெண்கள் மல்லாந்து படுப்பதும் கூடாது. சயன சாஸ்திரம். ஆண்கள் குப்புறவும் படுக்கக்கூடாதான், பெண்கள் மல்லாந்தும் படுக்கக்கூடாதான். ஆண்கள் இடது பக்கமா ஒரு கழிச்சு படுக்கணும், பெண்கள் வலது பக்கமா ஒரு கழிச்சு படுக்கணும். சயன சாஸ்திரம், அதாவது தூங்குறோம்ல, சயன சாஸ்திரம் கூறுகிறது. முடி விழுந்த அன்னம், புழு கலந்த அன்னம், கால்பட்ட அன்னம், காகம் நாய் தீண்டிய அன்னம், பசு முகர்ந்த அன்னம், தூசி விழுந்த அன்னம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. போஜன தர்மம். பாருங்க, என்னென்ன அன்னங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு போஜன தர்ம சாஸ்திரம் கூறுகிறது. அதாவது முடி விழுந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது, புழு கலந்து நெளியுது பாருங்க, அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது, கால் பட்டு போச்சு, சில பேர் கால் பட்டுல சாப்பாட்டுல அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது, காகம் நாய் தீண்டிய சாப்பாட்டையும் நம்ம சாப்பிடக்கூடாது, பசு முகர்ந்தாலும் அந்த அன்னத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது, தூசி விழுந்த அன்னத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் சொல்வது போஜன தர்ம சாஸ்திரம். குத்து விளக்கு இருமுகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். நம்ம ஏற்கனவே ஒரு பகுதி ஏற்றினா மத்தியமா, அதாவது சாதாரண பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி குத்து விளக்கு இருமுகம், அதாவது 2 திரி வச்சு ஏற்றினால் குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ காரணம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. ஆணுக்கு இரட்டை நாடி இருப்பின் அதிர்ஷ்டம், ஆனால் பெண்ணுக்கு இரட்டை நாடி இருப்பின் அது துரதிருஷ்டம். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, இவனுக்கு ஒத்த நாடி, இவன் ரெட்டை நாடின்னு சொல்லிட்டு. அதே ஆணுக்கு 2 நாடி ரெட்டை நாடி இருந்தால் அவன் அதிர்ஷ்டமா, அதே ரெட்டை நாடி பெண்ணுக்கு இருந்தால் துரதிருஷ்டம். இதை சாமுத்திரிகா லட்சணம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. குத்து விளக்கு 3 முகம் ஏற்றினால் புத்திர சுகம், கல்வி, வேள்விகளில் விருத்தி உண்டாகும். நம்ம குத்து விளக்கு ஒரு முகம் ஏற்றினா சாதாரண பலன், 2 முகம் ஏற்றினா குடும்ப ஒற்றுமைன்னு பார்த்தோம். இப்போ 3வது முகம் ஏற்றினா புத்திர சுகம், அதாவது பிள்ளையே இல்லைன்னா அந்த வீட்டில் பிள்ளை பிறக்கும், கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்த பண்டிதர்களாக உருவாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ காரணம் என்ற நூல் கூறுகிறது. ஆனந்த கண்ணீர் கடை விழி ஓரமாய் பெருகும், துன்பக் கண்ணீர் மூக்கு ஓரமாக பெருகும். துன்பக் கண்ணீர் சூடாக இருக்கும், இன்பக் கண்ணீர் ஜில்லென்று இருக்கும். வைத்திய சாஸ்திரம். இங்க பாருங்க, ஆனந்த கண்ணீர் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அது கண்ணோட இந்த இடது பக்கமா வழியுமா, அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். துன்ப கண்ணீர் மூக்கு ஒட்டா எப்படி வழியுமா, அது மிகவும் சூடா இருக்கும் அப்படின்னு கூறுகிறது. இதை சொல்வது வைத்திய சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி நண்பர்களே. இந்த பதத்துல நம்ம ஒரு 15 வீதத்தை பார்த்துருக்கோம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் மீதி 15 பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவையாக பயன்பட்டதுன்னா, இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு அவசியமானதாக இருந்தால் நீங்கள் இதில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்களும் நலம் பெறுங்க. நம்ம மீதி இருக்கிறத அதுக்கு அடுத்த பதத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.